Hi friends, welcome back home decor Tamil. நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஏசியன் பெயிண்ட்லயும் Berger Paintsல இருக்கக்கூடிய சுவர் ஓதம் நீர் கசிவு இந்த மாதிரி வந்தா அதை எப்படி சரி செய்யணும்ங்கற ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாதிரி பெயிண்ட் மட்டும் ரிமூவ் ஆனா அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ரொம்ப புரிஞ்சதுன்னா செங்கல் வரைக்கும் சில நேரங்கள் நீர் கசிவு புரிய ஆரம்பிச்சிடும். உப்பு நீர்னாலையும் தடி நீர் மட்டம் உயர்றதுனாலையும் புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இதை யூஸ் பண்ணாண்டா அதுக்கு வந்து ஏசியன் பெயிண்ட்ல dampstap 2K smartcare dampstap 2Kயும் Berger Paintல homeshield 2Kங்கிற ப்ராடக்ட்டும் இருக்கு Berger Paintsல. அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. பிளேலிஸ்ட்ல வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் பத்தின வீடியோஸ்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். செக் பண்ணிக்காங்க. தேவைன்னா எண்டு இதுலயும் மேல இருக்கிற ஐ பட்டன்லயும் செக் பண்ணிக்காங்க. இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிற கம்பேர் வீடியோ தான் நான் அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு லிட்டர் வாங்கியிருந்தேன். நியூஸ் கிடைக்க தான் நான் அதிகமா பெயிண்ட் பொருட்களை பற்றி நான் ரிவ்யூ போட முடியும். இன்னும் நிறைய பொருட்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. புது ப்ராடக்ட்லாம் நல்ல ப்ராடக்ட் வந்திருக்கு. JSW இன்னும் இண்டிகோஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் இன்னும் நிறைய இருக்குது. அதை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஏசியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட்கேர் ஹைட்ராலிக் ப்ராடக்ட்டையும் Berger Paintsல இருக்கக்கூடிய dampstap அட்வான்ஸ் homeshield dampstap அட்வான்ஸுங்கிற ப்ராடக்ட்டையும் கம்பேர் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுவேன். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே பண்ணும்போது ஒன்று போல தான் தெரிஞ்சு. இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னன்னா ரெண்டு ப்ராடக்ட்டும் 3 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேர் ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ல மட்டும் அப்ளை பண்ணி அதுக்கு மேல கண்டிப்பா புட்டி அப்ளை பண்ணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் homeshield Berger Paintsல இருக்கக்கூடிய homeshield dampstap அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து புட்டி அப்ளை பண்ணலாம். அதே நேரம் எக்ஸ்டீரியலுக்கும் இன்டீரியலுக்கும் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணதுக்காக ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ரிசல்ட் தந்துருந்து. ஸ்மார்ட் கேர் ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டீரியரில் ஒரு சில இடங்களை யூஸ் பண்ணியிருந்தோம். புரிஞ்சுட்டு அவங்க சொன்னது மாதிரியே இன்டீரியலுக்கான ப்ராடக்ட் தான் இது. வெளிச்சுவர்களில் அது நல்ல பலம் தரல. ஹைட்ராலிக் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் வந்து எந்த காரணத்தை கொண்டும் சில ஒற்றுமைகள் என்னன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே அப்படிதான், தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே ப்ராடக்ட்டை எல்லா கம்பெனியுமே நிப்பான்லையும் இதே ப்ராடக்ட்டை வந்து டேம் ஸ்மார்ட்ங்கிற நேமில் இறக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின வீடியோ வர நாட்களில் பார்ப்போம். இந்த ரெண்டு ப்ராடக்ட் நான் இப்போ அப்ளை பண்ணும்போது பாருங்கள், ரெண்டுமே ஒயிட்னிங் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டுமே லிக்யூடு மாதிரி இருக்கும். ஒரு சீலர் அடித்தது மாதிரி இருக்கும். வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் அடித்த மாதிரி இருக்கும். வுட் சீலர் கூட கொஞ்சம் ஒயிட்னிங் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இன்டீரியல் எக்ஸ்டீரியல் இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் மேடு பழாதிக்கு இருந்ததுன்னா மட்டும் இன்டீரியலுக்கு புட்டி போடுங்க. எக்ஸ்டீரியலுக்கு நம்ம பாலிஷ் சோறாக இருந்ததுன்னா இலப்பம் போட்டு அதுக்கு மேலே அந்தந்த கம்பெனி பிராண்டு எக்ஸ்டீரியர் ப்ரைமர் வாங்கி அப்ளை பண்ணி நீங்கள் 2 கோட் கலர் அப்ளை பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ப்ராடக்ட்டுமே நல்லா இருக்குது. ப்ளஸ் ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் 2 கோட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி dampstap அட்வான்ஸ்லையும் 2 கோட் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையும் நீங்கள் எந்த அளவுக்கு சோறு புரிஞ்சிருக்கோ அதோட ஒரு அடி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பெயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டு செங்கல் வரைக்கும் சோறு புரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பெர்ஜர் யூஸ் பண்ணீங்கன்னா homeshield 2K ப்ராடக்ட்டையும், ஏசியன் யூஸ் பண்ணீங்கன்னா dampstap 2Kயும் யூஸ் பண்ணுங்கள். அது சிமெண்ட் மிக்ஸ் ஆகி வரக்கூடிய பொருள் மாதிரி இருக்கும் அந்த ப்ராடக்ட். அது 2 கோட் மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் வச்சு பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது. அதை பற்றின வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது 2 கோட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுங்க. 2 கோட்டுக்கும் குறைஞ்சது 4 or 5 hour இடைவெளி கொடுங்க. ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணும்போது கிராஸ்லையும், செகண்ட் கோட்டு மேலேருந்து கீழ்வாட்லையும் அப்ளை பண்ணுங்க. இந்த ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் உப்பு நீர் இன்னும் பூஞ்சை அதெல்லாம் பிடிக்காம அது பாதுகாக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Berger Paints dampstap அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நானோ சிலிக்கான் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டு ப்ராடக்ட்டுமே இதில் டிஃபரன்ஸே கண்டுபிடிக்க முடியல, நல்லா இருக்கு. ப்ளஸ் Berger Paintsல அட்வான்ஸ் என்னன்னா Berger Paintsை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியலுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே இன்டீரியலுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா இன்டீரியல் புட்டி, எக்ஸ்டீரியலுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு டைல்ஸில் அந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி அதை எடுத்து பிச்சு பார்த்துருந்தேன். ஒரு கோட்டில் தான் அதை பிச்சு பார்க்கேன். எலஸ்டோ பார்ங்கிற மாதிரி அந்த நல்ல ஸ்டிஃபாக இருக்குது, நல்ல லூஸ் ரப்பர் மாதிரி இருந்தது. பொதுவாக பெயிண்ட் இப்படி இருக்கும். பெயிண்டை விட இது கூட இழுவுத்தன்மை வந்து நல்லா இருக்கு. கிராக் பிரிட்ஜிங்காகவும் இருக்கும், நல்ல சோருக்கு நல்ல பாதுகாப்பாகவும் இருக்கு. இதில் ஒருவேளை கிராக் இருந்ததுன்னா Berger Paintsல கிராக் பேஸ்ட் வைங்க. ஏசியன் பெயிண்ட்ல கிராக் சீல் அட்வான்ஸ்னு 2 ப்ராடக்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. கிராக் சீல் எப்படி யூஸ் பண்ணணும், கிராக் பேஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்காங்க. பாருங்க, இழுத்த பிறகு ரொம்ப டைட்டாக இழுத்த பிறகு தான் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு கோட்லேயே அதை நான் டைல்ஸ் வந்து உரிச்சு எடுத்து அதை காணிக்க டெமோக்காக. 2 ப்ராடக்ட்டுமே அந்த அளவுக்கு நல்ல ஒன்று போல தான் இருக்குது. இனி வீட்டில் இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் சோறு உதவும் வந்தால் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்க. நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. உப்பு நீர்னால புரிஞ்சாலோ இல்லைனா நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்த நல்ல சோறு புரிஞ்சிருந்தாலோ இல்லைன்னா கிராக்னால சில நேரங்களில் சோறு உதவும் வரும், அந்த மாதிரி புரிஞ்சிருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஒரு அடுத்த ரீபெயிண்டிங் வரைக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஒர்த்தான பெயிண்ட்ஸ் இந்த ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.